தற்போதைய அண்மை செய்தி. டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழை என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும், அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை தொடர்பான ஒரு முன்னறிவிப்பு நிலவரத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அதே இடத்தில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கனமழை இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் இதனுடைய தாக்கம் என்பதை இன்றைய தினம் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை, அதாவது ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது இந்த மாவட்டங்கள்ல இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்றுதான் நாளைய தினமும் தமிழகத்தில அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகை, கோவை, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 13ஆம் தேதி அன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஆகிய இந்த 2 மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த 13ஆம் தேதி வரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து 14, 15 ஆகிய இந்த 2 நாட்கள்ல மிதமான மழைக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் 16ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் 17ஆம் தேதியும் இந்த மாவட்டங்களில் கனமழைக்கான ஒரு தாக்கம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது தரைக்காற்று அதிக அளவில் வீசும் என்ற ஒரு விபரத்தையும் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையை 28 டிகிரி செல்சியஸ் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று முதல் 13ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அதே 14ஆம் தேதி அன்று குமரிக்கடல் பகுதிகளில் மட்டும் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். எனவே இந்த பகுதிகளில் கடலுக்குள் மீன் பிடிக்க மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அதற்குரிய ஒரு அறிவிப்பை வழங்கி இருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா. டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரியலூர், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது.